Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்நாக். இது வந்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 2 பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னோட இந்த மாதிரி திக்கான ஸ்லைசஸாக நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஸ்கின் இருந்தால் பிடிக்கும், ஏன்னா சைடில் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலோ, அதால் தான் நான் ஸ்கின்னோட செய்கிறேன். இல்லைனா நீங்கள் இதை பீல் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, அப்போ தான் பொட்டேட்டோ வந்துட்டு கருப்பாகாது. நம்ம திக்காக கட் பண்ணி வச்சோம் இல்லையா பொட்டேட்டோ ஸ்லைசஸ், ஸோ அதை எடுத்து ஒரு சாப்பிங் போர்ட் மேலே வச்சு நான் வந்துட்டு ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்கியூவர்ஸ் 2 சைடும் நம்ம பொட்டேட்டோக்கு வச்சிடணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணக்குள்ளே வந்துட்டு பொட்டேட்டோ ஃபுல்லாக கட் ஆகாது. அந்த ஸ்கியூவர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் மட்டும்தான் கட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ நம்ம ஒரு சைட் பொட்டேட்டோ வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு சைட் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த வாட்டி நைஃப் வந்துட்டு 45 டிகிரிஸ் ஆங்கிளில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து கட் பண்ணுங்கள். இது ஆல்மோஸ்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக கட் பண்ணாலும் இது ஒரு 1 மினிட்குள்ளே நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக பொட்டேட்டோ வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணோம். இது வந்துட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு எல்லா பொட்டேட்டோ ஸ்லைசஸும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோ வந்துட்டு ஒரு பேப்பர் டவல் இல்லைனா கிச்சன் டவல் இல்லை டிஷ்யூ பேப்பர் எதுவுமே இல்லைன்னா நம்ம போட்டு அந்த எக்ஸஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம பேட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வந்துட்டு வந்துடும். பாருங்கள், தண்ணி எல்லாம் எடுத்தாச்சு, தண்ணி தொடச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ் மேலே வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சால்ட் அதிகமாக வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கம்மியாக வேணுனாலும் இது மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெப்பர் வந்துட்டு க்ரஷ் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். என்கிட்ட பவுடர் இருந்தது, நான் பவுடர் ஆட் பண்ணுறேன். அது மேலேயே ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கலரும் இருக்கும், அதே டைமில் காரம் நல்லா இருக்கும் சாப்பிடக்குள்ளோ. இப்போ லாஸ்ட்டாக அது மேலே ஃபைன்லி சாப்ட் கறி லீவ்ஸ், நான் கருவேப்பிலை வந்துட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்துட்டு இது மேலே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் ஏன் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன்னா, சாப்பிடக்குள்ள அந்த கறி லீவ்ஸோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கறி லீவ்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொரியாண்டர் ஆட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஹர்ப்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எதுவும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடரோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது எல்லா பொட்டேட்டோக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் சுடுறதுக்கு நான் தவா தான் வச்சுருக்கேன், பேனெல்லாம் எடுக்கல. இந்த தவாவில் வந்துட்டு ஒரு 5 to 6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா காயணும், ரொம்ப காய தேவையில்லை. கொஞ்சம் ஆயில் வந்துட்டு சூடானதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். பாருங்கள், ஆயில் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்லைசஸ் எல்லாம் இது மேலே வச்சிடலாம். ஆயில் வந்துட்டு ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா பொட்டேட்டோ வந்துட்டு தீஞ்சிடும், நம்ம நினச்ச அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. எல்லாமே வச்சாச்சு. இது வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 1 மினிட் ஒரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 மினிட்டாக 1 சைடு நல்லா வெந்துட்டு இருக்குது இந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ். இப்போ இதை நம்ம இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி இன்னும் 1 மினிட் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடும் பொட்டேட்டோ சூப்பராக வெந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சைட்லலாம் அந்த ஸ்கின் வந்துட்டு கோல்டன் கலர் ஆகிருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துகிட்டு எல்லா பொட்டேட்டோ ஸ்லைசஸ் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான இந்த பொட்டேட்டோ ஸ்நாக் வந்துட்டு வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்துட்டு இதை வைரலாக போயிட்டு இருந்தது, இந்த பொட்டேட்டோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணுறது. நான் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணேன். எனக்கு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் செய்கிறது கூட ரொம்ப ஈஸி இல்லையா, ஜஸ்ட் கட் பண்ணி ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் மேலே ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா ரெடி ஆகிடும். ஸோ லிட்ரலி இட் வில் டேக் ஒன்லி 3 to 4 மினிட்ஸ் டு ப்ரிப்பேர். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.